ராகுல் காந்தியுடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும், இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் நாம் செயல்விளக்கு கூட்டத்தை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தேனி மாவட்டத்தில வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மண்ணில நாம் நின்று கொண்டு பேசும்பொழுது பெருமையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் முதன்மை மாவட்டமாக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் காலப்போக்கில சற்று குறைந்திருக்கிறது. இதை மீண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது நம்பிக்கையோடு சொன்னார், உங்களால் வலிமைப்படுத்த முடியும், கட்டமைப்பை வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியும், நீங்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் மக்களையும் நிர்வாகிகளும் சந்தித்துக் கொண்டே இருங்கள் என்று அவருடைய ஆணையை என்றுதான் இப்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் நாம் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதனுடைய அடிப்படை என்ன? கட்சியில வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் நாம் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்று தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்க்க வேண்டும், அவருடன் சேர்ந்து களத்திலே நாம் பணியாற்ற வேண்டும், காங்கிரஸ் பேரியக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏராளமான இளைஞர்கள் விரும்புகிறார்கள். அந்த தாக்கம் தேசம் முழுவதும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாகத்தான் ஓடப்பட்டி ராஜேந்திரன் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார். தேனி மாவட்டத்தில் இன்றது 1வது வாரில 200 பேர் இணைந்திருக்கிறார்கள் என்று. ஆக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தெடுத்தால்தான் இந்த தேரை நகர்த்து கொண்டு போய் வெற்றி தேர்தலாக வருகின்ற தேர்தலில் வெற்றி தேராக மாற்ற முடியும். அந்த அடிப்படையில் தான் நம் மாவட்டம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். குறுகிய காலத்தில் சொன்னவுடன் நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள், சென்னையில் இருக்கின்ற நம்முடைய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றதற்கு அருமையான ஆர்வம் அவர்கள் முனைப்போடு இதை நடத்த வேண்டும் என்று என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அசேன் மௌலானாவை ஒரு தினங்களுக்கு முன்பாக அனுப்பி, நான் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய கட்சி அங்கே முதன்மை கட்சியாக வர வேண்டும், இந்த இயக்கம் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் என்னவெல்லாம் இங்குதான் இருந்து கொண்டிருக்கிறது, அவருடைய மனசெல்லாம் தேனி மாவட்டத்தில் இருந்து கொண்டது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என் அருமை நகர தலைவர்களை, வட்டார தலைவர்களை, கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற பெரியவர்களை, இந்த தேசம் மிகவும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. சாதியை பற்றி இழிவாக நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஒரு குரல் ஒலிக்கிறது. அனுராக் தாக்கூர் என்பவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சாதி என்று தெரியாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா என்று. இப்படிப்பட்ட ஆணவமிக்க குரல்கள் இந்த தேசத்திலே பாஜக மூலமாக ஒலிக்கிறது. இதுதான் தேசத்துடைய ஒரு பாசிச சக்தி ஒன்று, கட்சி ஒன்று இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுக்கு உண்மையின் மீது நம்பிக்கை இல்லை, நேர்மையின் மீது நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது நம்பிக்கை இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பண்பாடு மீது நம்பிக்கை இல்லை, மக்கள் ஒன்று சேர்ந்து அமைதியாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லை, இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லை. இப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் கலவரக்காரர்கள் போல சாதியை பற்றி பேசுவது, மத துவேஷங்களை பற்றி பேசுவதுதான் பாஜகவுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்திலிருந்து நாங்கள் கூறுகிறோம், பாஜகவுடைய ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது. அவர்கள் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன. 2 பேர் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுது விலகுவார்கள் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட தருணம் இந்தியா முழுவதும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் ராகுல் காந்தி தலைமையில ஒரு நல்லாட்சி அமையும். அந்த ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி, எல்லா மக்களுக்குமான ஆட்சி என்பதை நாம் பார்க்க போகிறோம். அருமை தலைவர்கள் மக்களை, இப்பொழுது ஒரு இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது. நாம் அனைவரும் நம்முடைய மாவட்ட தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறோம். ஏற்கனவே ஓடப்பட்டி ராஜேந்திரன் ஒரு வாக்குமூலம் அளித்தது போல அவர் 1வது வாரியில் 200 பேர் சேர்ந்தார். இப்பொழுது திரு விஜய் சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் வேறு கட்சியிலிருந்து தன்னுடைய கட்சியில இணைத்துக் கொள்வதற்கு ஏறக்குறைய 3000 பேரை திரட்டி அந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 10 மணிக்கு நாம் வருகிறோம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்போடு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் நம்முடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கு முதலில் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோளை ஏற்று முதல் மரியாதை எப்பொழுதும் உழைத்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்.
இவ்வளவு காலமாக எந்த கட்சிக்கும் போகாமல் இந்த கட்சியிலே என்னுடைய கட்சி என்று உரிமையோடு நீங்கள் உங்களால் முடிந்தவரை பணியாற்றிக் கொண்டிருந்தீர்கள். அந்த வரலாற்றை இந்த காலங்களை எல்லாம் மறக்க முடியாது. எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் தேனி மாவட்டத்தில் உடனடியாக அதை நிறைவேற்றி முடிக்கும் ஆற்றலும் அந்த துணிச்சலும் தேனி மாவட்ட நிர்வாகிகளுக்கு உண்டு என்பதை யாரும் புரிந்து கொள்ளாமல் இல்லை. அந்த அடிப்படையில என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்தில் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். அண்ணன் ஆரூர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் நீங்க வர முடியாமல் இருந்தாலும் என்னுடைய கட்சி வலிமை பெற வேண்டும் தேனி மாவட்டத்தில் என்று உறுதியாக இருக்கிறார். நீங்கள் அவரையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு குறுகிய காலத்தில் இந்த விரிவான ஏற்பாடை செய்த மாவட்ட தலைவர் அவருடன் இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றியுரை வீட்டுடன் தேனி வட்டார தலைவர், தேனி ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அவர்கள். தேனி மாவட்ட காங்கிரஸ் செயல் கூட்டத்திற்கு அலுவலகத்திற்கு எங்களுடைய தேனி மாவட்ட தலைவர் எம்பி முருகேசன் அவர்களுக்கும் முன்னிலை வைக்கும் அப்போது பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் சன்னாசி அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வந்த நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வக்கண்ணை அவர்களுக்கும் மற்றும் வலுன் பிரசாத் அவர்களுக்கும் ராஜேஷ் குமார் அவர்களுக்கும் அசன் மேலா அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கும் ராமமோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிற நகர வட்டார